செய்தியினுடைய தலைப்பு லெக்கை நோக்கி தொடருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு லெக்கு இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கை சரியானதாக இருக்கவே முடியாது. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறவனுக்கு ஒரு லெக்கு வேணும். அதனால்தான் நல்ல டீச்சர்ஸை கவனிச்சிங்கன்னா முதல் நாள் வந்து சொல்லுவாங்க, உன் பேர் என்னப்பா, உங்கள் அப்பா பேர் என்னப்பா, எங்கேருந்து வர்றப்பா, நீ என்ன ஆக போகிறப்பா. ஒன்றாவது டீச்சரும் அதை கேட்பாங்க. ஏன் ஒன்றாவது டீச்சர் வந்து 12 வருஷம் கழித்து படிக்க போகிற படிப்பையும் நம்முடைய லெக்கையும் கேட்குறாங்கன்னா, அவன் லெக்கு இருந்தால் தான் அவன் தொடர்ந்து எங்கே வருவான், பள்ளிக்கூடம் வருவான். இல்லைன்னா அவன் பள்ளிக்கூடத்தை நிப்பாட்டிடுவான். பாதி வழியில் சினிமா தேட்டருக்குள்ளே போயிடுறான், பாதி வழியில் மரத்தடிக்குள்ளே போயிடுறான். அப்போ வாழ்க்கையில் ஒரு லெக்கு வேணும். ஒரு வருஷம் தொடங்கும்போது ஒரு லெக்கு இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியமானது லெக்கு இருந்தால் மட்டும்தான் வெற்றி கோப்பையை தட்டி பறிக்க முடியும். அல்லேலூயா. லெக்கு இல்லாதவர்கள் தடுமாறி போகிறார்கள், தடம் புரண்டு போகிறார்கள். இன்றைக்கி நிறைய தமிழ் மக்கள்கிட்ட கேட்டால் எங்கே போகிறேன், என்ன செய்கிறேன்னு கேட்டால் எங்கே போகிறேன்னு தெரியாது, என்ன செய்கிறதுன்னே தெரியாது. இன்றைக்கி எத்தனை பேருக்கு இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு மறுமை இருக்கிறது என்று தெரியும், ஒரு பந்தய பொருள் இருக்கிறது என்று தெரியும், ஒரு பந்தய பொருள் எனக்காக காயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு போய் ஒரு பெரிய ராஜ்யத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிதா எப்படி இயேசுவுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுறாரோ, இயேசு நமக்காக கிரீடங்களையும் ராஜ்யங்களையும் மகிமையும் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதை புரிந்ததான பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், லெக்கை நோக்கி தொடர்கிறேன். உங்களுக்கு லெக்கு இருக்கா? அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த லெக்கு இல்லாதவர்கள், அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் அறியாதவர்கள் இடறி போகிறார்கள், வழிமாறி போகிறார்கள், தவறி போகிறார்கள். அதனால் தான் சபைக்கு வரும்போது சொல்லிக் கொடுக்க வேண்டும், இயேசு ஒருவரே வழி. இயேசு இல்லாமல் நீ அங்கே போய் இங்கே போய் அந்த மதத்துக்கு போய் அந்த சாமியை கும்பிட்டு இந்த சாமியை கும்பிட்டு நீ பரலோகத்துக்கு வர முடியாது. நானே என்றால் அவர் ஒருவரே, நானே என்றால் அவர் மட்டுமே. அவரே வழியும் அவரே சத்தியமும் அவரே ஜீவனுமாக இருக்கிறார். வேற எந்த கிரியைகளும் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகவே முடியாது. அதனால் தான் இந்த இயேசுவை நாம் ஆராதிக்க வருகிறோம். நமக்கு ஒரு பெரிய லெக்கு இருக்கிறது, பந்தய பொருள் இருக்கிறது, ஒரு மகிமை இருக்கிறது, கிரீடங்கள் இருக்கிறது, 1000 வருட அரசாட்சி இருக்கிறது, மிகப்பெரிய மேன்மை இருக்கிறது. அந்த மேன்மையை புள்ளியாக வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஒரு லெக்கு இருந்தது. இந்த மனுகுலத்துக்காக சிலுவையில் அறையப்பட வேண்டும். ராஜாவாக்க பார்க்க வந்தப்போ அவர் மனசில் என்ன நினச்சிக்கிட்டார், மறைஞ்சு போயிட்டார். ஏன் அவர் ராஜாவாகவில்லை? அவருக்கு லெக்கு இருந்தது. ஏன் பிசாசுக்கு அவர் மண்டியிடவில்லை சீனாய் மலையிலே? அவருக்கு லெக்கு இருந்தது. நான் என் பிதாவினுடைய சித்தத்தை செய்து இந்த உலகத்திற்காக ரத்தம் சிந்த வந்தேன். நீ இடையிலே வந்துவிட்டு என்னை காலில் விழுந்து பணிந்து கொள், இந்த உலகத்தை தருகிறேன், இந்த ராஜ்யமே என் அப்பா படைத்தது தானே என்று அவனுக்கு மறைமுகமாக ஒரு சவுக்கடி கொடுத்தார். இந்த உலகமே என் தகப்பன் படைத்தது. ஆமாம், திரியேக தேவனுடைய படைப்பில் இயேசுவும் உள்ளிருக்கிறார். அப்படி பார்க்கும்போது நீ அவர் படைத்த வீட்டையே, அவர் படைத்த உலகத்தையே அவருக்கு கொடுக்குறேங்கிறிய. அப்போ இங்கே இருக்கிற காரியத்தை கவனிங்க. இயேசுநாதருக்கு வந்த சோதனைகள், ஓசன்னா ஓசன்னா ராஜா வாங்குங்கன்னு கத்தும் போதும் அந்த சத்தத்தை கேட்காமல் அவர் சிலுவைக்கு ஏன் தேர்ந்தெடுத்தார், சிலுவைக்கு ஏன் போனார்? இன்னைக்கு நம்ம சுற்றி 4 பேர் கத்த மாட்டாங்களான்னு நினைக்கிற காலத்தில், இல்லை 4 பேரை கத்துறதுக்குன்னே கூட்டிட்டு போற அரசியல்வாதிகள் மத்தியில் ஆண்டவர் ஏன் சிலுவையை தேர்ந்தெடுத்தார்? அவர் தமக்கு முன் வைத்திருந்த அவமானத்தை எண்ணாமல் மகிமையை பார்த்தார். அவர் லெக்கு, அவருக்கு அந்த மகிமை இருக்குது. இயேசுவினுடைய நாமம் பிறக்கும் போது யாருக்குமே தெரியாதான். ஆனால் இன்னைக்கு எல்லா நாமத்துக்கும் மேலாக இயேசுவின் நாமத்தை பிதா உயர்த்தி இருக்காரு. எனக்கு வேற யார் பேர் சொன்னால் தெரியுமோ தெரியல, இயேசுநாதர் சொன்னா. ஏன்னா அவர் இந்த பூமியில் இயேசுநாதர் வந்தது அந்த ட்ராக்கில் இருந்து அவர் ஒரு நொடி கூட மாறலை. நான் சொல்ல முடியும் என்னால், அவர் ஒரு நொடி கூட மாறலை. அதுக்கு அடுத்து ஒரு மனுஷன் இருப்பார்னா அது பவுல் மட்டும்தான். லெக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த லெக்கை தொடர முடியாதபடி ஒரு பிரச்சனை வரும். அதுக்கு பேர் என்னன்னா சுய இச்சை. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை கொஞ்சம் காண்பிச்சுட்டு உள்ள வர்றேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் 24 27 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 9, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், எல்லாரும் ஓடுவாங்க. நீங்கள் எல்லாருமே இந்த ஓட்ட பந்தயத்தில் ஆண்டவர்கிட்ட பரிசு வாங்கத்தான் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் ஓடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை நல்லா கவனிங்க, ஆகிலும் ஒருவனே. ஒலிம்பிக்கில் எத்தனை பேர் ஓடினாலும் ஒரு ஆளுக்கு தான் கோல்டு, எல்லாருக்கும்லாம் கிடையாது. ஒரே ஒரு கோல்டு தான் இருக்குது.
ஒரே ஒரு கோல்டு மெடல் தான் இருக்குது. அப்போ எல்லாரும் ஓடலாம் என்ன, ஆனால் உசைன் போல்ட்டோட ஈக்குவலாக ஓட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணு மிக்க நேரத்தில் ஓடிடுவார். இப்படி சுண்டுறதுக்குள்ளே இடத்த பிடிச்சிடுவார். அப்போ என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளை அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, உங்களோட மெனு என்னென்னு. காய்கறி தான் திங்கிறேன், அதிகமாக கீரை சாப்பிட்றேன், புரோட்டீன் சாப்பிட்றேன், இவ்வளோ தான் சாப்பிட்றேன். ஏன் நீ எல்லாம் சாப்பிட மாட்டேங்கிற? புஷ்ஷுன்னு மாறிடுவேன். புஷ்ஷுன்னு மாறினா ஓட முடியாது, ஓட முடியாட்டா பந்தய பொருளை பெற முடியாது. அதுபோல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் லெக்கு இருக்கிறவன் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சு வச்சு வாழ்வான். யோசேப்பு எப்படி போத்திபார் கூப்பிட்ட பிறகும் போகாம இருந்தான்னா அவனுக்கும் ஒரு லெக்கு இருந்திருக்கு. லெக்கு இருக்கிறவன் தீர்மானமா இருப்பான், இதை என்னால் செய்ய முடியாது, இந்த காரியத்தை வாழ்க்கையில் கொண்டு வர முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு லெக்கு இருக்கு. நான் டாக்டர் ஆகணுயா, நான் வக்கீல் ஆகணுயா, நான் கலெக்டர் ஆகணுயா. நான் சும்மா இப்படி போற போக்கில் போறவன் இல்லை, தண்ணியில் அடிச்சுட்டு போற குப்பை இல்லை, எதிர்த்து நிற்கிற ஜாம்பவான்களா கர்த்தர் நம்மளை வச்சிருக்காரு. அது உலகத்து காரியம். ஆனால் இங்கே நமக்கு எத்தனை பேர் இங்கே எதுக்கு சர்ச்சுக்கு வர்றேன்னு கேட்டால் ஸ்ட்ராங்காக சொல்லணும், பரலோகம் போகிறதுக்காக வரேன். பரலோகம் போய் என்ன செய்ய போகிறேன்? இயேசுவோடு இருக்க போகிறேன். இங்கே எதுக்கு வர்ற அப்படின்னு கேட்டால் காய்ச்சல் சுகமாகும், தலைவலி சுகமாகும். அதை விட பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட்லாம் வச்சுருக்கான். இப்போ மூளையவே மாற்றுறானா, என்ன பிளட்டே புதுசாக தயாரிக்கிறானா, என்னென்னமோ வந்துடுச்சு. ஆமாம், மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்கிறாங்க. என்னென்னமோ இன்னும் கொஞ்ச நாளில் செத்து போனவனை கூட நிப்பாட்டி வைக்க முடியும்னு சொல்கிறாங்க அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியில். அதை நோக்கி மருத்துவ உலகம் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், நித்திய வாழ்வை இயேசு மட்டும்தான் தர முடியும். இந்த லெக்கு இல்லாமல் சபைக்கு வந்தீங்கன்னா 2வது வாரம் வரமாட்டீங்க. நான் என் இயேசுவோடு வாழப் போகிறேன் நித்தியமாக. என் இயேசுவோடு வாழ மட்டும் இல்லை, இயேசுவோடு ஆளப் போகிறேன். சொல்லுங்க, வாழப் போகிறேன் மட்டும் இல்லை, என்ன போகிறேன்? அப்போ இது தெரிஞ்சதுனால தான் எபிரேயர் 12:2 அது தெரிஞ்சதுனால தான் இயேசுநாதர் சிலுவை சுமந்தார். அவரை அடிக்கும் போது வலிக்கலை. இங்கே நிறைய பேருக்கு வலிக்குது. அடிக்கிறான் பாஸ்டர், குத்துறான் பாஸ்டர், கிள்றான் பாஸ்டர், அவனை பாருங்க எத்துறான் பாஸ்டர். ஆனால் ஒரு நாளும் பிதா அப்பா அடிக்கிறாங்கப்பா, தலையில் போட்டு அடிக்கிறாங்கப்பா. லெக்கு இருந்தா இப்படி தான் இருப்பீங்க. லெக்கு இல்லாதவன் கொடைக்கு பிசாசு போட்டு பொல்றான்ப்பா, அப்பா பிசாசு போட்டு உருட்டுறான்ப்பா. லெக்கு இருந்தா ஒரு மகிமை நமக்காக காத்திருக்கையா. கைகளை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நான் இப்போ ஒரு நாள் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஊழியர் மீட்டிங் போகும்போது ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, இப்போல்லாம் பாஸ்டர்மார்கள்லாம் பழைய ஏற்பாடையே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த மக்கள் அப்படியே உலகத்திலே வைக்கிறான். அப்போ பார்க்கும்போது நம்மளும் பழைய ஏற்பாட்டை தானே உருட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் பழைய ஏற்பாடு நிழலாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அங்கே போகலாம், பரிசுத்தமாக இருந்தால் எக்ஸாம்பிளுக்கு யோசேப்பை கொண்டு போய் காட்டலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே வச்சு உருட்டிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு புதிய ஏற்பாடு தான், நித்திய மகிமை தான், நித்திய ஜீவன் தான். அல்லேலூயா. அப்போ இங்கே நல்ல கவனிங்க, பந்தய சாலையில் எல்லாரும் ஓடலாம். ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷ செய்தி சொல்கிறேன், 100 பேருக்கு 50 பேருக்கு கர்த்தர் பரலோகத்தில் இடம் வச்சுருக்காரு. அப்போ இங்கே நிறைய பேர் கேட்குறாங்க, இன்னும் 50 பேர் நாங்கள் கைவிடப்பட்டுருவோமா? நீங்கள் ஞானஸ்தானமே எடுக்கலைன்னா என்ன பண்ணுறது? நீங்கள் வந்தே உட்காந்துருந்தீங்கன்னா, நீங்கள் பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் அவங்க உசுரை காப்பாற்றி வைக்கிற பெரிய கெப்பாசிட்டி இருக்குது. யாருக்கு தெரியுமா? ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்களுக்கு பிடிச்சி நிப்பாட்டுவாங்க. சில கிழவியை சொல்ல முடியல, உசுரை என்ன பண்ணி வச்சுருக்கேன், நீ பிடிச்சி வைக்கல, உன்னை இடுக்க வச்சுருக்கார். அல்லேலூயா. நம்ம சில கிழவி சொல்ல, பிடிச்சி வச்சுருக்கேன், நீ எங்கே பிடிச்சி வைக்க? ஒன்றும் பிடிக்க முடியாது. என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் பந்தய பொருளை பெற முடியாது, ஒருவனே பெறுவான். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். எப்படி ஓடணும்? ஆமாம், பெற்றுக்கொள்ளத்தக்கதா. ஒரு கல்யாணம் வருது, ஆமாம், அந்நிய நுகத்தில் காரியங்கள் வருது. டேய், நான் லெக்க நோக்கி ஓடுறவன், நீ சொந்த பந்தமாக இருக்கலாம், நான் இயேசுவோட சிலுவையில் அறையப்பட்டேன், இது இன்னும் செய்ய முடியாது, எனக்கு ஒரு லெக்கு இருக்குடா. நாங்கள் ஆண்டவரை நம்பி வந்துட்டோம், எங்களுக்கு அவர் நித்திய ஜீவனை தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கார். எங்களுக்கு ஒரு மறுமை இருக்குப்பா, நாங்கள் உங்களை போல் வாழ முடியாதுப்பா, எங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குப்பா, எங்களுக்கு ஒரு கற்பனை இருக்குப்பா, எனக்கு கிடைச்ச ரட்சிப்பை இழந்து போயிடக்கூடாதுப்பா, ஏன்னா நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும்ப்பா. உங்ககிட்ட வேணால் எங்களோட பணம் இருக்கலாம்ப்பா, ஆனால் இயேசு தர்ற நித்திய ஜீவன் அவருடைய நிச்சயத்தை எங்களுக்கு தந்திருக்காருப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? அதான் சொல்கிறாரு கொரிந்தியரே, சிட்டி சபை, சிட்டி சர்ச், கொரிந்து சபையே, பெரிய சிட்டியில் இருக்கிற சபை, நீ எப்படி ஓடணும்? எப்படி ஓடணும்? ஆனால் நம்ம ஆளுக்கு இருக்காங்களே, படிக்க போனால் பெரிய மார்க் வாங்கணும், ஒன்றும் இல்லாமல் கூடையாக வாங்கணும். ஆனால் சர்ச்சுக்கு வந்தால் சும்மா வரணும், வேலையில் உட்காரணும், போயிடணும். நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா?
நமக்குன்னு சொந்த பந்தங்கள் இருக்கல, இவன் எப்படி பரலோகம் போவான்? பெற்றுக்கொள்ள வந்தவன் முன்னே வருவான், பெற்றுக்கொள்ள வந்தவன் இயேசுவை நோக்கி ஓடுவான். அடுத்த வசனத்தில் பாருங்க, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எப்படி இருப்பாங்க? அப்போ இங்கே ஒருத்தன் பெற்றுக்கொள்ள வந்தான்னா, லெக்கை நோக்கி வந்தான்னா எப்படி இருப்பான்? காலேஜுக்கு அனுப்பி விட்றாங்க, அப்பாடா இன்றைக்கி தானே நம்ம அம்மா அப்பாட்ட இருந்து சுதந்திரம் கிடச்சிச்சு, இனிமேல் ஜாலியாக இருக்கலாம், நல்லா தண்ணி அடிக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா சினிமாவுக்கு போகலாம், மிட் நைட் ஷோ போகலாம், யாரும் கேட்க மாட்டாங்க, வார்டன் பெருசாக கேட்க மாட்டார், வார்டனுக்கு 100 ரூபா கொடுத்தா போதும். சுதந்திர பறவை. என்ன பறவையா? ஏன்னா இவன் எங்கே இல்லாமல் காலேஜுக்கு போயிருக்கான் சொல்லுங்கள். நீங்களே இப்போ லெக்கு இல்லாமல் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. லெக்கு இல்லாமலே எங்கே போயிருக்கான்? காலேஜுக்கு போயிருக்கான். ஆனால் நல்ல ஆள், டிகிரி முடிக்கணும்னு போனவன், கேம்பஸில் போகணும்னு போனவன், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணும்னு போனவன், ஃபஸ்ட் இயரில் போகும்போதே இப்போ சொல்கிறாங்க பசங்க 8 lakhs பெர் ஆனம்ங்கிறான், 12 lakhs பெர் ஆனம்ங்கிறான், 1 crore. டே என்னடா, போன வருஷம் எங்கள் காலேஜில் 80 லட்சம் ரூபா 1 இயருக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவனுக்கு என்ன இருக்குது? அவனுக்கு என்ன இருக்கு? இவனுக்கு இங்கே போகிறோம் அங்கே வர்றோம், இங்கே போகிறோம் அங்கே வர்றோம், போகிறோம் வாரோம், போகிறோம் வாரோம், போகிறோம் வாரோம். என்ன இல்லை தெரியுதா உங்களுக்கு? அப்போ லெக்கு இருக்கிறவன் அடைக்கிட்டு உட்காடுறான். கொஞ்ச நாளைக்கு எங்கேயும் வர முடியாதா? எனக்கு ஒரு லெக்கு இருக்குது. கொஞ்ச நாளைக்கு நான் அங்கங்கே கூப்பிடாத, எனக்கு ஒரு லெக்கு இருக்குது. கொஞ்ச நாளைக்கு இந்த சினிமா தேட்டர் அந்த பக்கம்லாம் என்னை கூப்பிடாதா, எனக்கு லெக்கு இருக்குடா, எனக்கு ரொம்ப கஷ்டம், இந்த லெக்கை நான் அடைஞ்சாகணும்டா அப்படின்னு சொல்கிறவன் தான் எங்கே ஓடுறான்? பந்தய சாலையில் ஓடுறான், பெற்றுக்கொள்கிறதுக்கு ஓடுறான். மற்றவன் சும்மா போகிறான். எப்படி போகிறான்? ஸ்டைல். நாங்களாம் அந்த சேதுபதி காலேஜில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெல்ட் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சுட்டு ஒரே ஒரு புக்கு தான், அதை சுற்றி மடிச்சுட்டு அப்படி கையில் வச்சு பாக்கெட்டில் வச்சுட்டு, ஆமாம், வெளியே போகும்போது காலேஜுக்கு போகிற மாதிரி தெரியாது. இப்போ பாக்கெட்டில் என்ன இருக்கும்? ஒரு பஸ்ஸில் போகிறது, மத்தியானம் 12 மணிக்கு ரிட்டன் பஸ்ஸில் வந்துடுறது. எப்படி? ஆமாம். அங்கே ஒரு டிகிரி, என்னடா படிச்சிருக்க? டிகிரி எங்கே? ஒரு 2 இங்கிலீஷ் வார்த்தை சொல்லு, தெரியாது. நிறைய பேரை கவனித்து பாருங்கள், இன்றைக்கி லெக்கு இல்லாத வாழ்க்கை. ஆனால் லெக்கு இருக்கிறவன் உள்ளே போட்டே இருக்கான். தம்பிங்களா, உங்களுக்கு ஒரு லெக்கு இருந்தால் ஒரு நொடி கூட வீணாக்க மாட்டீங்க. அல்லேலூயா. இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தம் ரொம்ப அழகாக இருக்கும். உனக்கு ஒரு லெக்கு இருந்தால் ஒவ்வொரு நாளும் உனக்கு போகும்போது ஏதோ ஒன்றை இழந்தது போல தோணும். ஒரு வருஷத்தை தாண்டி போகும்போது, ஐயோ ஐ மிஸ்ட், என்னோட யூத்தை மிஸ் பண்ணிட்டேன், என்னோட வாலிபத்தை மிஸ் பண்ணிட்டேன், என்னோட காரியத்தை மிஸ் பண்ணிட்டேன், என்னோட மகிமையை மிஸ் பண்ணிட்டேன், என்னோட பலத்தை மிஸ் பண்ணிட்டேன். ஆதாம் ஏவாள் மட்டும் இச்சை அடக்கத்தில் இருந்திருந்தா இன்னைக்கு சாயங்காலம் இயேசுவோடு சேர்ந்து இருப்பது என்ன பாக்கியம் அப்படி பாடிருக்க. ஆனால் ஒரு கனியில் தான் மொத்தமாக அவுத்து போச்சு, ஒரே கனியில் தான். அதனால தான் நல்ல கவனிங்க, ஆவின் கனிகளில் இச்சை அடக்கம் லாஸ்ட்டாக இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமானது. இந்த இச்சை அடக்கம் இல்லாமல் லெக்கில் போய் ஆண்டவர்கிட்ட பரிசு வாங்க முடியாது. ஆபிரகாம் கை தட்டும் போது தெரியுமா, ஈசாக்கு கை தட்டும் போது நீங்கள் வாங்குறது. ஏன்னா ஆபிரகாம் ஈசாக்கும் பெற முடியாத ஒரு மேன்மை இயேசுவின் ரத்தத்தினால நான் மன்னிப்பேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஏன்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கைத்தட்ட, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பரிசு பொருளை வாங்குகிற மேன்மை இருக்கிறது. அந்த மேன்மையை பெறணும்னா லெக்கு இருக்கணும். ஊரில் திட்டான், அதனால் சர்ச்சுக்கு வரல. இது லெக்கு இல்லாதவன். எங்கள் வீட்டுக்காரன் ரட்சிக்கப்பட மாட்டான், இது லெக்கு இல்லாதவன். என் குடும்பம் ரட்சிக்கப்பட, அது லெக்கு இல்லாதவன். நீ விசுவாசி. நல்ல பாருங்க, ஜெயிலில் அடி தட்டி நடக்குது, போட்டு பவுலை உரிச்சு எடுத்துட்டாங்க. கடைசியில் அன்னைக்கு நைட்டு நடந்த அந்த அஸ்திபாரம் அசைவில் அங்கே கேட்குறான் அந்த ஜெயிலரு, ஆண்டவன் மாறே நான் என்ன செய்யணும்? இதை விட ஒரு பெரிய ஜெபமே இருக்காது. தமஸ்குவில் விழுந்தப்ப பவுல் கேட்டார், நான் என்ன செய்யணும்? உங்கள் வாழ்க்கையில் வியாதி பிரச்சனை வரும்போது கேட்க வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? சுகமாக்கும் அல்ல, நான் என்ன செய்ய வேண்டாம். ஏன் தெரியுமா பவுல் கேட்டார் நான் என்ன செய்யணும்னு? கண்ணு தெரியாது. இப்போ கேட்கலைன்னா வாழ்க்கை முழுசு என்னதான்? குருடு தான். அதனால தான் கேட்டார் நான் என்ன செய்யணும்னு. கேட்டவொன்னு பதில் சொன்னார், கண்ணு திறந்துருச்சு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்றேன், அடைக்க முடிஞ்சவரால் மட்டும்தான் திறக்க முடியும், அவரால் மட்டும்தான் விடுதலை தர முடியும். அப்ப இன்னைக்கு ஒண்ணு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிறணும், இச்சை அடக்கம் ரொம்ப முக்கியம்.
அவன் கேட்பான். அவன் காலையில் நாங்கள் சில நேரங்களில் ஊருக்கு இந்த 4 மணி 3 மணிக்கு போகும்போது சில வாலிப பசங்க ஓடுவாங்க பாருங்கள் ரோட்டில். நமக்கு அற்பமாக தோணும். அவனுக்கு தோணும், எங்கள் அம்மா அப்பா அந்த கூரையில் வாழ்கிறாங்க, நான் இப்படியாவது இராணுவத்தில் போகணும். 3 மணி 4 மணிக்கு அந்த பனியில் ஒரு ஷூவை போட்டுட்டு அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம் ரோட்டில் ஓடுற தம்பிகளை பார்க்கும்போது தோணும், அவனுக்கு ஒரு லெக்கு இருக்குடான்னு. ஆனால் சும்மா ஒரு பேக்கையும் தூக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்கிறவங்கள பார்க்கும்போது தெரியும், இச்சையோட தெரிகிறான். அங்கேயே எழுதி கொடுத்துட்டார், பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எப்படி இருப்பாங்க? ஆமாம், இச்சை அடக்கம் இல்லாமல் பெரிய வெற்றிகளை காலுக்கு கீழே கொண்டு வரவே முடியாது. உலகம் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அடக்கி கொண்டு இச்சை அடக்கத்தோடு இருந்தால் ஒரு நாள் நியாய தீர்ப்பிலே நமக்கு ஒரு பெரிய மகிமை கிடைக்கும். நல்லா கையை தட்டி அந்த நியாயாதிபதிக்கு ஒரு மகிமையை செலுத்துங்கள். அல்லேலூயா. அதனால தான். ஆனால் இங்கே உட்காந்துருக்கவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? உலகம் வாழ்கிற மாதிரி வாழ முடியலையே பாஸ்டர், எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. அவன் என்ஜாய் பண்ணுறது ரொம்ப கம்மிப்பா, நமக்கு கிடைக்க போகிற மகிமை ரொம்ப அதிகம்ப்பா. நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு, அது புரிஞ்சாதான் அந்த இச்சை அடக்கம் வரும். அதனால தான் சொல்கிறார், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ என்ன கிரீடத்தை பெற போகிறோம்? அழியாத கிரீடத்தை பெறும்படிக்கு நாம் அப்படி செய்கிறோம். புரியுதா? அவன் சாப்பிடாம இருக்கான், அவன் நீங்கள் நினைக்கிறீங்கள இன்னைக்கு நடிகர்களாக இருக்கிறாங்களே, அவங்களோட ஃபுட் ஹேபிட்டே எப்படி தெரியுமா? திடீர்னு 80 கிலோ கொண்டு வராங்க, திடீர்னு 60 கிலோ கொண்டு வர. அவங்களுக்கெல்லாம் ஒரு டயட்டிஷியன் இருக்கு. சும்மா போண்டாலாம் திங்க முடியாது. போண்டா தின்னுட்டு டீ குடிச்சிட்டு அவங்கெல்லாம் போயிட முடியாது. அப்படின்னா நம்மளும் என்னவா மாறிடுவோம்? அவங்களுக்கு தெரியும், நீ இவ்வளோ தாண்டா சாப்பிடணும் இன்னைக்கு. சார் எனக்கு ரொம்ப சாப்பிடணும் போல தோணுது, நீ அந்த பக்கம் உட்காரு, உனக்கு இவ்வளோ தான் லிமிட்டு. அப்போ பார்த்துக்கிறங்க. நான் இன்றைக்கி நிறைய பேரை பார்க்கும்போது என்ன, நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒல்லியாக இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தா நான் சந்தோஷப்பட, நான் ரொம்ப சங்கடப்படுறேன். எவ்வளோ சாப்பிட்டாலும் இவங்க ஒல்லியாக இருக்காங்களே அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி வியாதிக்கு முதல் காரணமே என்ன சொல்கிறாங்க? ஒபிசிட்டி தான். ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி இந்த உடம்புக்குள்ளே வேலை செய்யணும். அப்போ நம்ம இச்சை அடக்கமாக தான் இருக்கணும். நம்ம குடும்பம் அப்படித்தான், நம்ம வகையீரை அப்படித்தான், அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அதனால நம்மளும் கொஞ்சம் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். அது உலகத்துக்கு. ஆனால் அழியாத கிரீடத்தை பெற போகிற நாம் எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கணும் பிரதர். அது பிரதர் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வேலை கிடச்சிச்சு, 1000 ரூபா தரேன்னு சொன்னால் உனக்கு லெக்கே இல்லை. 1000 ரூபா உங்ககிட்ட இருக்கட்டும், எனக்கு ஒரு லெக்கு இருக்கு பிரதர். இன்னைக்கு ஃபுல்லாக வேலை பார்த்தா 2000 ரூபா தரேன்னு சொன்னாங்க. யாருக்கு பிரதர் கிடைக்கும்? நீ அந்த பணத்தோடையே அப்படியே நரகத்துக்கு போக ரெடி ஆகு. லெக்கு இருக்கிறவன் சொல்லுவான், பந்தய பொருள் எனக்காக காத்திருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை போடுங்க, அடுத்த வசனத்தை போடுங்க வேகமா. அதனால் நான் என்னவா ஓட மாட்டேன். அதனால தான் சொல்கிறேன், நிச்சயம் இருக்கணும். 1 வருஷம் மிஸ் பண்ணலாம், ஒரு தடவை ஃபெயில் ஆகலாம், ஆனால் நிச்சயம் இல்லாமல் ஓட மாட்டேன். இந்த ஊழியம் எதுக்கு செய்கிறேங்கிற நிச்சயம் இருக்கணும். இந்த ஆராதனைக்கு எதுக்கு வர்றேன் நிச்சயம் இருக்கணும். அவரை ஆராதிக்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை தொழுது கொள்கிற எவனுக்கும் பந்தய பொருள் காத்திருக்கு. எதுக்கு பெட்ரோல் போட்டு வர்றேன்? வேலைக்கு போனால் திங்கலாம், அவ்வளோதான். அதனால நீங்கள் கேட்டு பாருங்க, பிரதர் என்ன சர்ச்சுக்கு வரல? வேலைக்கு போகிறேன் பிரதர். வேலைக்கு போய் என்ன செய்ய போகிறீங்க? சாப்பிட போகிறேன் பிரதர். சாப்பிட்டு என்ன செய்ய போகிறீங்க? சாப்பிட்டு பிறகு சாப்பிடுவேன் பிரதர். சாப்பிட்டு என்ன செய்ய போகிறீங்க? வாழ போகிறேன் பிரதர். வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன்? வாழ்ந்து சாக போகிறேன் பிரதர். செத்து என்ன செய்ய போகிறீங்க? செத்து என்ன செய்ய போகிறேன்னு கேளுங்க. இவங்க இஷ்டத்துக்கு வாழ்கிறாங்களே. ஆனால் பவுல் சொல்கிறாரு, நான் ஓடுற ஓட்டத்துக்கு பதில் இருக்கு. துஷ்ட மிருகத்தை கிழிப்பேன், ஏன்னா எனக்கு ஒரு உயிர் தெழுதல் இருக்கு. அடிப்பேன், வாங்குவேன், ஜெயிலில் அடிப்பேன், சிரிப்பேன். எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கும்போது எனக்கு ஒரு பந்தய பொருள் இருக்குது. எனக்கு ஒரு பந்தய பொருள் இருக்குது. சும்மா வந்தேன், சும்மா போனேன். அதனால தான் சொல்கிறேன், நல்ல கவனிங்களேன். நேற்று கூட கேப்ரியல் தாமஸ்ராஜ் சொல்கிறாரு, எல்லா இடத்துலையும் படிக்கலாம், எல்லா இடத்துலையும் படிக்கலாம். ஆனால் நாங்கள் ஏன் லயோலாவில் படித்தோன்னா அதில் ஒரு நிச்சயம் இருக்குது. லயோலாவில் படித்தான்னா கன்ஃபார்மாக அவனுக்கு என்ன வேலை? லயோலாவில் படித்தான்னா கன்ஃபார்மாக அவனுக்கு என்னவா? அப்போ அவருக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. நம்ம டிகிரி எங்கே படிக்கணும்? லயோலாவில் படிக்கணும். அவரும் லயோலாவா, அவங்க தம்பியும் லயோலா. 2 பேரும் பாருங்கள் எப்படி பேசுகிறாங்கன்னு இங்கிலீஷை. நம்ம இங்கிலீஷ் பேசுனா வாட் இஸ் யுவர் நேமை தவிர நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்கள போய் பாருங்கள், ஆமாம் 4 மணி நேரம் பிரசங்கத்தை பண்ண சொல்லுங்கள், அவங்களுக்கு ஒரு லெக்கு இருக்குது. நான் போய் லயோலா காலேஜில் படித்து என் கம்யூனிகேஷனை வளர்த்து ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்போது உலகமே அந்த சத்தியத்தை கேட்கும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், என்ன இருக்குது? லெக்கு இருக்குது. பிரைஸ்லினை பார்த்தீங்களா பாட்டு பாடுறாங்க, அவங்க எங்கே படித்தாங்க? லயோலாவில். நம்ம பிரைஸ்லின் நல்லா பாடுறாங்களா? சூப்பராக பாடுறாங்களே.
சூப்பராக பாடுறாங்க. எல்லாருக்கும் ஒரு லெக்கு இருக்குது, அவங்க அறிவை வளர்த்துக்கிறாங்க. நான் உலகத்தை பற்றியும் பேசுகிறேன், ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக வந்துட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு 50 வயசு வரை வந்தேன் பிரதர். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் அடித்தார், ஒரு அறை அரைஞ்சார், அதோட நிப்பாட்டிட்டேன். ஐயோ, ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்ல போகிறாரு? நிச்சயம் இல்லாதவனா ஓட மாட்டேன். எப்படி ஓட மாட்டேன்? ஆமாம், ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது? எதிர்த்து நிற்கிறவனோட சிலம்பம் பண்ணால் வெற்றி கிடைக்கும். சும்மா அப்படியே மேலே சுற்று, இப்படியே மேலே சுற்று, கையில் ஒரு புக்கை வச்சுக்கிட்டு அப்படியே மேலே சுற்ற வேண்டிதான். சுற்றுறேன், நல்லா சுற்றுங்க, ஃபாஸ்ட்டாக சுற்றுங்க. இப்படி சுற்றினா எதிர்த்து வருகிற குண்டுகளை கூட தடுக்க முடியும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்ம தமிழர்கள் சிலம்பத்தை வச்சு குண்டையை நிப்பாட்டுவானா, அம்புகளை நிப்பாட்டுவானா, எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுவான்னு பார்த்துக்கிறேங்க. ஆனால் நம்மளால் இப்போ எங்கே சுற்றிட்டு இருக்கான் சொல்லுங்கள்? ஆமாம், அதனால தான் ஒரு ஜெபம் பண்ணால் பதில் வரணும். வராட்டும் அந்த ஜெபத்தை பிடிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இன்றைக்கி இந்த வேதத்தை திறக்கிறேன், இதுக்கு என்ன பதில் ஆண்டவரே? என்ன காரியத்து நிமித்தம் இந்த ஜெபம் வரல? ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணக்கூடாது. அடுத்த வசனத்தை பாருங்கள், ரொம்ப முக்கியமாக இருக்குது. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே. எப்படி பாருங்க, வீணாக போயிடக்கூடாது. பவுல் அப்போஸ்தலனா கொலோசிய சபை ஏற்படுத்தினார், பவுல் அப்போஸ்தலனா தீமத்தை அந்த சபை ஏற்படுத்தினார், தெசலோனிக்க சபை உருவாக்கினார், இந்த சபையை உருவாக்கினார். எனக்கு யார் பரிசு கொடுப்பா? என்ன நான் காத்துக்கிறேன்? தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். நிறைய பேர் அப்பா டே பைபிள் படிக்கடா, டே காலையில் ஜோம் பண்ணிடுங்க. அப்பா நீங்கள் எங்கே போகிறீங்க? வேலைக்கு போகிறேன். முதல்ல நம்மளை காத்துக்கிறோம், பிரசங்கம் பண்ணுகிற நம்மளை காத்துக்கிறோம், ஊழியம் செய்கிற நம்மளை காத்துக்கிறோம். எவ்வளோ அருமையான மனுஷனாக இருந்திருக்காரு, எவ்வளோ தெய்வ மனுஷனாக இருந்திருக்கார். 4 காரியத்தை இவர் செஞ்சார். முதல்ல இந்த லெக்க பிடிக்கிறதுக்காக லாபமானவைகளை நஷ்டம் என்று எண்ணுகிறார். என்ன என்றாரு? ஆமாம், பிலிப்பியர் நிருபத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னெல்லாம் லாபம் தெரியுமா? ஆமாம், மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைக்கலைன்னா அப்பா பிஸ்னஸ் இருக்குது, பெரும் பணக்காரன் அப்பா. நிறைய பேர் சொல்லுவாங்க பவுலோட பணம், அவங்க அப்பாவுடைய சொத்து வகைரால இந்த உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக அவர் இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன். அப்போ அப்பா பிஸ்னஸோட சேரில் நான் உட்காரணும்னா நான் உட்காந்துக்கலாம். அப்பா கள்ளப்பட்டியில் உட்காந்துட்டு எல்லோரையும் போடா வாடான்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு அது வேண்டாம். லாபமானவைகளை நான் என்ன என்றேன்? பேதுருக்கு எந்த கோத்திரம்னே தெரியாது. நான் பென்யமீன் கோத்திரம் தெரியுமா? பேதுரு நான் 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். கமாலியல்கிட்ட நான் கல்வி பயின்றவன். ஆமாம், யூதர்களுடைய சட்டமெல்லாம் அத்துப்படி நான் ஒரு யூதர்னு கமாலியல்கிட்ட கல்வி பயின்றவன்னு சொன்னால் எத்தனையோ வேதபாரகர்களும் எத்தனையோ பரிசேயர்களும் என் காலில் உட்காந்து கற்றுக் கொடுத்துட்டு ஃபீஸ் கொடுத்துட்டு போவாங்க. என்ன கொடுத்துட்டு போவாங்க? ஃபீஸ் கொடுத்துட்டு போவாங்க. கோடி கோடியாக லட்ச லட்சமாக என்னோடய ஞானத்தை வச்சு நான் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் லாபமானவைகள் எவைகளோ? இங்கே நிறைய பேர் இயேசுநாதர்கிட்ட லாபம் பார்க்கலான்னு வந்தாங்க. ஆனால் லெக்கு உள்ளவன் லாபமானதை கிறிஸ்துவுக்காக என்னன்னு எண்ணுவான். அல்லேலூயா. நான் வந்த வரைக்கும் கிறிஸ்து யாரை பயங்கரமாக ஆசீர்வதிச்சார் தெரியுமா? சொத்து வேணாம், ஊர் வேணாம், சொந்தம் வேணாம், சுய நீதி வேணாம். அதனால தான் ஒரு வார்த்தை அங்கே அவர் பதிவு செய்வார். என்ன? நான் எப்படியாவது 9ஆம் வசனத்தில் பாருங்கள், கிறிஸ்து எனக்கு வேணும், ஃப்ரெண்டு வேணாம், ஊர் வேணாம், கோத்திரம் வேணாம். ஆமாம், எங்கள் யூத இனம் எங்களை அடித்து விரட்டலாம், எனக்கு எது இருக்கோ இல்லையோ, ஜாதிக்கார விரட்டலாம், நீ இயேசுக்கிட்ட போயிட்டேன்னு சொல்லலாம், எல்லாரும் விரட்டினாலும் நான் ஒன்று மட்டும் ஆதாயப்படுத்திக்கிறேன், கிறிஸ்துவ ஆதாயப்படுத்தும். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, கிறிஸ்துவ. நான் சொன்னதுக்காக தானே சொல்கிறீங்க? ஆமாம், எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு போனாலும் பரவாயில்ல, யாரை ஆதாயப்படுத்தணும்? இயேசு எனக்கு நண்பன். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ இயேசுவை நண்பனை உண்மையாக வச்சுருக்கவனுக்கு இந்த உலகம் கண்டிப்பாக பகையை பரிசாக கொடுக்கும். அதுதான் சரியான பாதையாக இருக்கும். எல்லாத்தையும் நான் வெறுக்கிறேன். லெக்கை நோக்கி ஓடுறவன் சொத்து பத்து எல்லாத்தையும் தூக்கி எறிகிறான். லாபமானவைகளை என்ன நினைக்கிறான்? நஷ்டம் என்று. அவர் பார்க்குறாரு, இது கூட என் லெக்கை தடுத்துருமோ, இது கூட என் லெக்கை என்ன செஞ்சிருமோ. அப்போ பாருங்கள், நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதி உடையவனாயிராமல். அப்படின்னா என்ன? யூதர்கள் சொன்னாங்க இயேசுக்கிட்ட, எங்களுக்கு ஆபிரகாமை தெரியும், மோசேவை தெரியும், மோசே கொடுத்த பலி தெரியும், நீ யாரு? சுய நீதி இயேசுவை நெஞ்சில் குத்தி கிழிச்சிடும். சுய நீதி இயேசுவினுடைய செய்தியவே தூக்கி கால் கீழே மிதிச்சிடும். சுய நீதி உடையவனோட தேவன் பேசவே முடியும். எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் தான் பெரிய டிவியில் பிரசங்க கேட்குறவங்களாச்சே. இப்படிப்பட்டவங்களோட தேவன் பேச முடியாது. தேவ வார்த்தையை நம்புகிறவன், தேவ நீதியை நம்புறவன். அல்லேலூயா.
தேவ நீதி. அதனால தான் சுய நீதியை வச்சுக்கிட்டு தேவன்கிட்ட போனோம்னா ஒன்றுத்துக்கு வேலைக்கு ஆகாது. சுயநீதினா, ஆண்டவரே காணிக்கை இந்த மாதம் கரெக்டாக போட்டு, ஆண்டவரே ஆமாம் ஆராதனைக்கு கரெக்டாக 8:55 வந்துட்டேன், 7:55 நீங்கள் பாருங்கள், வாட்சை கரெக்டாக பாருங்கள், நான் ஓடி வந்துட்டேன். இதெல்லாம் என்ன நீதி? இந்த சுயநீதியை வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியாது. ஆனால் 90-100 வயசாகும் போதும் ஆண்டவரை நீர் எனக்கு செய்ய வல்லவர்னு சொல்கிறவன் ஆபிரகாம், அவன் தேவநீதி. அல்லேலூயா. அதனால தான் அந்த இடத்துல சொல்கிறார், விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி. அதனால தான் சுயநீதி உடையவன் கோட்பாடோட சர்ச்சுக்குள்ளே வருவான். இப்படி தான் கை தட்டுவேன், இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் உட்காருவேன், இப்படி தான் நிற்பேன், இப்படி தான் எந்திரிப்பேன். அதில் சாமியார் சொல்லுவார், உட்காருவோமாக, எந்திரிப்போமாக, திரும்புவோமாக, நடப்போமாக. இதெல்லாம் என்ன நீதி? ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அவன் அப்படியே இருப்பான். திடீர்னு பார்த்தா ரதத்தில் கொண்டு போயிட்டே இருப்பார். அப்போ இங்கே தெரியுதா, சுயநீதி இல்லை. அது எல்லாத்தையும் காலில் போட்டேன், சர்டிஃபிகேட்டை கீழே போட்டேன், எல்லாத்தையும் தூக்கிட்டேன், எல்லாத்தையும் எனக்கு எதெல்லாம் லாபமோ, ஏன்னா ஒரு லெக் இருக்கு. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, அதை நான் குப்பையுமா என்றேன். என்ன என்றாரா? 11ஆம் வசனத்தில் பாருங்க. அப்போ அவங்க அப்பாவோட சொத்து குப்பை, அவங்க குடும்பத்தில் கிடைச்ச மேன்மை குப்பை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற புதிய ஏற்பாட்டு சபை குப்பைக்குள்ளே போய் கிண்டிக்கிட்டு இருக்கு. குப்பைக்குள்ளே கிண்டிட்டு உள்ள தங்கம் கிடக்கா, உள்ள பவுல் போட்ட குப்பை தொட்டியில் ஏதாவது கிடக்கா, பவுல் அப்பாவோட சொத்து பத்திரம் கிடக்கா. ஏன்னா குப்பையை தான் இன்னைக்கு யார் பவுல் என்ன பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் இன்னைக்கு நிறைய பிரசங்கம் குப்பையை தான் பேசிட்டு இருக்கான். ராஜ்யத்தை தேடுங்க, இதெல்லாம் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நான் ஒன்றும் ஜிப்பா போட்டுட்டு தாடி வளர்த்த பிரசங்கியார் இல்லை. நான் சொல்றதை நல்லா கேளுங்க. இயேசுவுக்காக குப்பைன்னு தோன்றுனா இந்த குப்பையெல்லாம் நம்ம காலுக்கு கீழே வந்து சேரும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பர்னபா வித்த சொத்தோட மதிப்பு எத்தனை கோடி இருக்கும்? கையில் கொடுத்து ஜோம் பண்ணிட்டு போகல, பேதுருவோட காலில் வச்சுருப்பேன். ஏன்னா அவங்கெல்லாம் அதை என்ன நினச்சாங்க, குப்பை. நம்மளால் எடுத்து காசு கிடச்சோன்னு எடுத்து தொட்டு கும்பிட்டுக்கிறான், கீழே விழுந்துருச்சு காசு எடுத்து. இவனுக்கு காசு தான் சாமி, ஏன்னா வந்தது அங்கேருந்து. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக வாழ்கிறவன் லாபமானவைகளை எப்படி நின்றானா, குப்பை குப்பை குப்பை. அதான் ஒரு மீட்டிங்கில் பார்த்த பவுலோட குப்பையை தான் இன்றைக்கி நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க ஞாயிற்றுக்கிழமை. பவுல் விட்ட குப்பை. பவுல் விட்ட குப்பையில் ஒன்று சொல்லவா? கலாத்தியர் 1:15, 16, 17 3 வசனங்களை பாருங்கள். கலாத்தியர் 1, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். பார்த்தீங்களா, நீங்கள் சொல்லுவீங்க தமஸ்குக்கு போகும்போது தான் இயேசு பவுல் அழைத்தார்னு. அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போதே, உலக தோற்றத்துக்கு முன்னே பவுல் இந்த நேரத்தில் ரட்சிக்கப்படணும்னு முடிவு பண்ணி, ஆமாம் இந்த தம்பிங்களெல்லாம் எப்படி கர்த்தர் அழைச்சார் தெரியுமா? உங்கள் அம்மா வயிற்றில் பிறக்கிறதுக்கு முன்னே. அதுதான் பவுல் கண்டுபிடிச்சார். தாயின் வயிற்றில் இருப்பதற்கு முன்னே என்னை பிரித்தெடுத்த தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாக இருந்தபோது நான் எங்கள் அம்மாட்டையும் போல எங்கள் அப்பாட்டையும் போல மாம்சத்தோடும் போல. இவங்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பாட்ட கேட்டுட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறேன். எப்போ எடுப்பீங்க? எங்கள் வீட்டுக்காரன்ட்ட கேட்டுட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறேன். குப்பைன்னு தூக்கி போட்டவன் யார்கிட்டையும் கேட்க மாட்டான், கிறிஸ்துவ ஆதாயப்படுத்துவேன். அங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணலை. யோசனை பண்ணிவிட்டு, அப்பாப்பா நான் இந்த தமஸ்குவுக்கு போகும்போது கடவுள் என்னை தொட்டுட்டார், ஊழியத்துக்கு போகிறேன். டே பேசாமல் அந்த பிஸ்னஸை பாரு, பேசாமல் நான் உனக்கு சம்பாரிச்சு வச்சுருக்க, உட்கார்றாங்க. அப்பாவோடும் அம்மாவோடும் சொந்தத்தோடும் பந்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் அப்போஸ்தலர்கிட்ட கூட போகாமல் அரபு தேசத்துக்கு போய் ஊழியம் செஞ்சேன்னு சொல்கிறாரியா? அல்லேலூயா, அல்லேலூயா. உறவுகளை கூட குப்பேன்னு எண்ணுனா மட்டும்தான் லெக்க பிடிக்க முடியும். ராமன் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், உறவுகளை மேன்மேன்னு நினச்சவங்கெல்லாம் கடைசியில் ரொம்ப மாட்டிக்கிறாங்க, ரொம்ப டிபெண்டன்ட் லைஃபு. அதனால தான் தெரிஞ்சுக்கிறோம், லாபமானவைகளை நஷ்டம் என்று எண்ணி பந்தய பொருளை நோக்கி ஓடுகிறார். ரெண்டாவது, இந்த உறவுகள், ஐயோ இவங்க இல்லைன்னா நான் செத்து போயிடுவேனோ, நீ சாவே மாட்டேன், இயேசு இருக்கார். ராமன் சொல்லுங்களேன். அதனால தான் புறஜாதிகள்கிட்ட போய் யோசனை பண்ணக்கூடாது. உங்கள் சொந்த பந்தங்கள் புறஜாதியாக இருந்தால் அவங்ககிட்ட போய் டிக்ளரேஷன் பண்ணக்கூடாது. மாம்சத்தோட இரத்தத்தோட யூத குலத்தை சேர்ந்த பவுல் சொந்தக்காரங்க கிட்டே அவர் போகலை. ஏன் போகலைன்னா அதை என்ன நினைட்டாரு, குப்பை.
அது என்னது? ஆனால் இங்கே வந்தவங்கெல்லாம் எங்களுக்கு சொந்தம் இருக்குது, பந்தம் இருக்குது, எங்களுக்கு அவங்களுக்கு கூட ஒரு தொடர்பு இருக்குது. அங்கே அப்படியே நான் சொல்கிறேன், அவங்களுக்கு முன்னவே எனக்கு இயேசுவோட தொடர்பு இருக்குது. தாயின் கருவிலே நம்மை முன் குறித்தவர், நம்மை பேர் சொல்லி அழைத்தவர், நம்மை ரட்சித்தவர். எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்குறீங்க? அப்போ தெரியுதா பவுலால் எப்படி பந்தய பொருளை பிடிக்க முடிஞ்சு? ஐயோ லாபம், ஐயோ இவங்களோட சேர்ந்தா அந்த ஒரு அரை ஏக்கர் கிடைக்குமே, ஐயோ எங்கள் சொந்த சொத்தில் ஒரு பங்கு இருக்கு, ஐயோ அதெல்லாம் எப்படி விட முடியும்? இந்த விட முடியும்னு போயிட்டோம்னா போச்சு, எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு. அது எனக்கு வேண்டாம்யா, இயேசு எனக்கு போதும்யா, அவ்வளோதான். அது எனக்கு வேணாம், இயேசு எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் வாழ பழைக்கிறீங்க. ஏன் தெரியுமா? பின்பகுதியில் நீங்கள் பாருங்களேன், அந்த 16வது வசனம் 3:16 நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, லெக்கை நோக்கி தொடராமல் நாம் வேறொரு பகுதியில் போனோன்னா என்ன பிரச்சனை வருது? 15வது வசனத்தில், ஆகையால் நம்ம தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்கணும். எந்த சிந்தையாக இருக்கணுமா? எந்த சிந்தை தெரியுமா? அதெல்லாம் நான் படிச்சுட்டேன். இந்த தம்பிகளை கேட்டு பாருங்கள், எக்ஸாம் வரும்போது படிச்சிட்டேன், நல்லா படிச்சிட்டேன், இன்னும் நல்லா படிச்சுட்டேன். படித்து என்ன படித்தேன்? அது ரிசல்ட் வரும்போது பார்த்தா 220 மார்க் வருது. ஆனால் நல்லா படித்தவன் இந்த எக்ஸாம் கால் வாசல் இருப்பான், படிச்சியா? படிச்சிருக்கேன். என்னவா? படிச்சிருக்கேன். எப்படி எழுதிடுவியா? எழுதிடுவேன். கடைசியில் எக்ஸாம் எழுதிட்டு வருவான், 100 பார்ப்போம். என்னவா? பார்ப்போம். ஆனால் இந்த இப்போ தான் நேற்று தான் புத்தகத்தை எடுத்துருப்பான், நைட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு 100 மார்க் வாங்கிடுவேன். என்னவா? 100 மார்க். நீ 100 மார்க் வாங்க முடியாது. அவர் சொல்கிறாரு, அத்தனை சபையை ஆரம்பித்த மனுஷன் சொல்கிறாரு, லெக்க போய் பிடிக்கணும்யா, எப்படியாவது பிடிக்கலையா? அத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுறவர் சொல்கிறாரு, எப்படியாவது பரலோகம் போயிடணும்யா, எப்படியாவது ஏசப்பாட்ட ஒரு மெடல் வாங்கிடணும்யா அப்படின்னு சொல்கிறார். இந்த சிந்தை இருக்கணும். இன்னும் செய்யணும், இன்னும் செய்யணும், இன்னும் ஓடணும், இன்னும் அசையணும், இயேசுவுக்காக ஏதாவது செய்யணும். அப்படி இல்லாமல், அந்த சிந்தையாக இல்லாமல் வேற சிந்தையாக இருந்தால் இயேசுநாதர் வந்து காதில் பேசுவார், நீ 10 பவுன் நகைக்காகத்தானே சர்ச்சுக்கு வந்த, இந்த வச்சுக்க, அப்படியே போ. நீ இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு தானே சபைக்கு வந்த, நடக்கும், கண்டிப்பாக உனக்கு நடக்கும். நீ எதுக்கு சர்ச்சுக்கு வந்த? வேறே சிந்தையாக இருந்தால் கர்த்தர் உங்களோடு பேசுவார். நீ வேறே சிந்தையாலமா சர்ச்சுக்கு வர்ற? நீ பந்தய பொருளுக்காக வந்த மாதிரி தெரியலையே. கர்த்தரே வெளிப்படுத்திடுவார், நான் இதுக்கு தான் வந்தேன். நம்ம வெளிப்படுத்த வேணாம். யாரை வெளிப்படுத்துவாரா? கர்த்தரை அதனால தான் லாபமானவைகளை நஷ்டம் என்று எண்ணுங்கள், குப்பையுமா எண்ணணும். எப்படி எண்ணணும்? ஆமாம், நஷ்டம்னு விட்டுறணும். அதை நான் கூட சில நேரம் நாங்கள் விட்டோம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நான் விட்டோன்னு பேசுகிறேன்னா நான் என்னவா எண்ணலை? சொல்லுங்கள். படிப்பை விட்டோம், அதை விட்டோம், இதை விட்டோம். ஆண்டவர் எல்லாம் கையை வைத்து சொல்லுங்கள், குப்பையை கிளறாமல் இருக்க உதவி செய்யுங்க. அதனால் இனிமேல் பிரசங்கத்தில் விட்டோம்னு சொல்லக்கூடாது, அது ஒரு குப்பை. சத்தமாக ராமேன்னு சொல்லுங்கள். நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம். அவர் விட்டுட்டு வந்ததை விட நீ விட்ட குப்பை. சத்தமாக சொல்லுங்கள். ஆமாம், என்னது? குப்பை. அந்த குப்பையை 3வது அவர் செஞ்ச காரியம், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. 12வது வசனத்தில் பாருங்கள், நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. என்னவா? நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? எல்லாரும் சொல்லுங்கள், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி. ஒரு தடவை சத்தமாக சொல்லிருங்களேன், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அது எப்படி தெரியுமா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா, சர்ச்சுக்கு போகணுமே, பாஸ்டர் வேற கேட்பாரு, தூங்க முடியலையே. இவன் இல்லை, ஆசையா என் ஆசையெல்லாம். இங்கேருந்து தான் வந்துச்சு அந்த பாட்டு. ஏசுதானே. கொரோனாவில் தான் செத்தார், ஆனால் பரலோகம் போயிட்டார். கொரோனாவில் தான் செத்தார் பாஸ்டர் K.S. வில்சன். ஆனால் அப்படியே மேலே போய் பாடிப்பார் ஏசுநாதருக்கு முன்னாடி, என்ன ஆசையெல்லாம். ஆனால் இங்கே சொல்லிட்டா பாஸ்டர் K.S. வில்சன் கொரோனாவில் செத்துட்டாருன்னு. ஆனால் கொரோனா தான் அவருக்கு நேரமாக இருந்திருக்கு. ஆனால் போய் சேர்ந்தது என்னமோ ராஜாவுடைய வீட்டுக்குள்ளே. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதாவது வேலைக்கு போகும்போது திங்கக்கிழமை காலையில் போடுற மேக்கப்பும் ஒரு முகத்தில் இருக்க சந்தோஷமும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது இல்லையே. ஏன்? இவங்க ஆசையா தொடரல. ஆனால் பவுல் மட்டும் எப்படி தொடர்ந்தாரு? ஆமாம், நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை குளிக்கிறதே கிடையாது, ஏன்னா சர்ச்சுக்கு தானே போகிறோம். நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை சட்டையை தேய்க்கிறதே கிடையாது, ஏன்னா சர்ச்சுக்கு தானே போகிறோம். நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை அந்த பழைய சட்டை இருக்க எடுத்து போடு, ஆசையாக தொடருகிற ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன்.
நம்ம 3 காரியத்தை சொன்னேன்னா எத்தனை காரியம் சொன்னேன்? ஆமாம், கவனிச்சிங்களா? வீட்டில் போங்க, உங்கள் பைபிள்லே இருக்குது. நான் பைபிள் தான் உங்களுக்கு ஆதாரமாக கொடுத்துருக்கேன். அதனால் ஆசையாக தொடரணும். இப்போ கேட்டு பாருங்கள், எதுக்கு உங்களை ஆண்டவர் பிடிச்சாரு? என்னையவா பிடிச்சாரு? எதுக்குன்னே தெரியலையே பாஸ்டர். 90 வயசில் கேளுங்க, எதுக்கு என்ன பிடிச்சார்? எதுக்குன்னே தெரியலையே. 101 வயசில் கேளுங்க, எதுக்கு என்ன பிடிச்ச? என்னன்னே தெரியலையப்பா. எதுக்கு நான் வந்தேனே தெரியலையப்பா. அவன் எதுக்கு பிடிச்சாருன்னா புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா. அல்லேலூயா. எதுக்கு பிடிச்சாருன்னா நம்மளை மாதிரி ஆட்களுக்கு இயேசுவை சொல்ல கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்போ இங்கே எதுக்கு பிடிச்சாருன்னே தெரில. எதுக்கு பிரதருக்கு ஸ்கூலில் வேலைக்கு போகிறீங்க? எதுக்குன்னு தெரியல, போகிறேன். அடுத்த மாதம் சீட்டை கழித்து வீட்டில் உட்காரான்றான். அதில் வேறு அடிக்கடி மீட்டிங் போட்டு கேட்குறான், எத்தனை யூனிட் நடத்தியிருக்கீங்க சார்? சொல்லுங்கள், எத்தனை லெசன் நடத்தியிருக்கீங்க? ஏன் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக போகிறீங்க? ஃபாஸ்ட்டாக போங்க, கரெக்டாக முடிக்கணுமா இல்லையா? நீங்கள் என்ன லீவ் அடிக்கடி போடுறீங்க? உலக மனுஷன் எப்படி சொல்கிறான்? ஆண்டவர் மேலேருந்து பார்க்குறாரு. உன்னை எதுக்கு மகளை பிடிச்சேன்? உன்னை சுற்றி அழிஞ்சிக்கிட்டே இருக்காங்க மக்கள். உன்னோட 1000 மணி நேரம் பேசின ஒரு ஆளுக்கு ஏசுனா யாருன்னே தெரியல. ஒரு நேரம் சொல்லு, ஃபோனில் காதில் வைக்கிறதே குறைஞ்சிடும். ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அமெரிக்காவிலேருந்து 4 மணி நேரம் பேசினான். ஏசுன்னு சொன்னேன், ஃபோனை வச்சான், இன்ன வரைக்கும் பேசலை. அன்னைக்கு நிப்பாட்டினது தான். என்ன இயேசுவை பற்றி சொல்கிறான், மதம் மாத்துறான், அப்படியே நிப்பாட்டிக்கிட்டான். நல்லா கைத்தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆனால் நியாய தீர்ப்பில் அந்த ஃப்ரெண்டு அங்கே நிற்கும்போது நான் சொல்லுவேன், உனக்கு இயேசுவை பற்றி சொன்னேன்லடா, உனக்கு இயேசுவை பற்றி சொன்னேன்லடா. என்ன சொல்கிறது என் கடமை. சொல்லும்போது ரத்த பழிக்கு நாங்கள் நீங்களாகிறோம். நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பந்தய பொருளை இயேசுநாதர் கொடுக்க போகிறார். ஒன்று சொல்லவா? இயேசுநாதர் தான் எல்லாருக்கும் பரிசு பொருள் கொடுப்பார். எல்லா மக்களுக்கும் அவர் தான் கழுத்து அந்த பந்தய பொருளை போட போகிறார். வேறு யார் கேப்ரியல் போட போகிறதில்ல. நீங்கள் விசுவாசியாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருக்கலாம். அதனால தான் இதை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொண்டு ஆசையாக தொடரணும். ஆமாம், இங்கே காலையில் 7:15 மணிக்கெலாம் நாங்கள் ஜெபத்தை தொடங்கிடுவோம். நீங்கள் ஆசையாக வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ஏன் 8:15 வர்றீங்க? சொல்லுங்கள். என்ன, நம்ம முன்னோர்கள் 4 மணி நேரம் ஆராதிச்சு சாம்பாரும் சோறும் தின்னுட்டு போன கதையெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? என்னது, சாம்பார் சோறுலாம் தின்னுட்டு வீட்டுக்கு போனது, ஞாயிற்றுக்கிழமை இங்கேயே விளாண்டது, அதெல்லாம் பழசு பிரதர். அதெல்லாம் பேசாதீங்க நீங்கள். இப்போ எல்லாம் சாம்பார்லாம் வைக்க முடியுமா? ஆனால் பொன்முடி பாஸ்டருடைய குடும்பம் அப்படியே முந்தின நாள் நைட்டு வரும் பாருங்க, 100 ரூபாய்க்கு கத்திரிக்காயும் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே நடந்து இங்கே வந்து செட்டில் ஆயிடுவாங்க. காலையில் உட்காந்து குழம்பெல்லாம் ஆக்கி, ஆமாம், எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு ஆண்டவருக்காக செஞ்சவங்களை ஆண்டவர் மறக்கிறதே இல்லை. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஆசையாக தொடரணும். எப்படி தொடரணும்? எதுக்கு தொடரணும்? எதுக்கு பிடிக்கப்பட்ட அவரை ஆராதிக்கிற ஜனம், அவரை உயர்த்துகிற ஜனம். அந்த காலத்துலலாம் பஸ் ஏறி ஆராதிச்சாங்க. அப்படி வந்தவங்கள இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் கரெக்டாக வரணும், கரெக்டாக வந்து ஆண்டவர் ஆராதிக்கணும். எதுக்கா? 4வது காரியம், அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடறேன். 13வது வசனம் பாருங்கள். 13 என்ன? நான் அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. எல்லாரும் சொல்லுங்க. என்ன மறந்து? முன்னானவைகளை நாடி. எதை நாடி? ஆமாம், இப்போ 4 காரியம். நஷ்டம்னு விட்டேன், குப்பையுமா என்றேன், எதுக்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி ஓடுறேன். 4வது பின்னானவைகளை மறந்து. ஆபிரகாம் ஒரு தடவை கூட அந்த தேசத்துக்கு போகலை. ஈசாக்கு ஒரு தடவை கூட அந்த தேசத்துக்கு போகல. யாக்கோபு போனாலும் அங்கிருந்து எந்த காரியங்களையும் தனக்குன்னு எடுத்துக்கிறல. கைத்தட்டுங்களேன். அல்லேலூயா. அதாவது லாபான்னு ஒருத்தர் இருக்கான, யாக்கோபோட மாமா. அவன் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதே குறி கேட்டு தான். பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு குறிகாரனை வச்சு, ஏய் இவனை வேலைக்கு சேர்த்தா என் பிஸ்னஸ் வளருமா? ஆமாம், சூப்பரான ஆள், இவனை சேர்த்தினா உன் ஆடு 4 குட்டி போடும், அந்த மாதிரி ஆள். ஆனால் யாக்கோபு தேவனையே நம்பி இருந்தான. அல்லேலூயா. அதுதான், பின்னோக்கி போயிடவே கூடாது. குடும்பம் இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவர்கள் சுற்றி இருக்கலாம், ஆனால் பின்னோக்கி போயிடவே கூடாது. அவன் பின்னாடி போயிடக்கூடாது. இதை குறித்து எபிரேயர் நிருபத்தை ஆக்கியோன் என்ன சொல்றாரு? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லாரும், எபிரேயர் 11, 13 தானாப்பா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம். பின்னோக்கி போகாமல் அவர்கள், அடுத்த வசனத்தை போடுங்க. தங்கள் விட்டு வந்த தேசத்தை அவங்க நினைக்க கூட இல்லையா? என்ன செய்யவில்லையா? இது எத்தனை வசனம்?
15ஆம் வசனம். அவங்க பின்னோக்கி போன அவங்க விட்டுட்டு வந்த தேசத்தை என்ன செய்யவே இல்லையா? 14வது வசனத்தை போடுங்க, 14 இருந்து. அதையல்ல, இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறார்கள் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அடுத்த வசனத்தில் இதான் நான் என் பைபிள்லே வந்துடுறேன். சரி, இப்போ கவனிச்சுங்க. ஆமாம், அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதை திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைச்சிருக்குமே. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்கள், ஆபிரகாமோ ஈசாக்கோ யாக்கோபோ விட்டுட்டு வந்த நாட்டை நினைக்க கூட இல்லையா? என்ன செய்யலையா? என்ன செய்யலையா? எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருக்கார், எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கார், ரொம்ப பெரிய பணக்கார், அவர் பார்த்துக்குருவார். நினைக்க கூட இல்லை. ஏன் தெரியுமா? நினச்சோம்னா திரும்பி போயிடுவோம். கொமட்டிக்கா நல்லா இருந்துச்சுல எகிப்தில், அப்படியே பாத்திரத்தில் போட்டு மீனை கழுவி கழுவி நாங்கள் திருவிழா கொண்டாடணுமே. எப்படி கழுவோம் தெரியுமா? மீனை போட்டு அப்படியே கழுவி கழுவி பொறிச்சு பொறிச்சு நாங்கள் சாப்பிட்டோமே. ஏன்னா நினப்பு தான் என்னத்தை கெடுக்கும். ரைட்டு, எத்தனை பேர் சொல்கிறாங்க நல்லது. நினைக்க கூட கூடாது. நாம் நினைக்க வேண்டியது நமக்காக சிலுவையில் தொங்கின நம்முடைய ஆண்டவரை. அல்லேலூயா. விட்டு வந்த ஊரை, விட்டு வந்த தேசத்தை, விட்டு வந்த ஜாதியை, விட்டு வந்த சொந்தத்தை அவன் தான் நம்ம நினைக்கக்கூடாது, அவன் தான் நம்மக்கிட்ட வருவான். அல்லேலூயா. வரும்போது நல்ல சாப்பாடு கொடுத்து, நல்ல பிடிச்ச காசு இருந்தால் கொடுத்து விட்டு, இந்த இயேசு நல்லவர்னு சொல்லி அனுப்பு. அவ்வளோதான். ஏன்னா விட்டு வந்ததை நினச்சிருந்தா திரும்பி இருப்பாங்களாம். திரும்பி போகிறதுக்கு சமயம் கிடைச்சிருக்குமே. அடுத்த வசனத்தை பாருங்கள். அதையல்ல, அதிலும் மேன்மையான லெக்கு இருந்திருக்கு. பவுலுக்கு லெக்கு இருந்ததுனால தான் திரும்பி போகல. எத்தனை பேர் சொன்னான் திரும்பி வந்துரு நம்ம கோத்திரத்துக்கு, பெரிய ஆள் நீ அப்படி செய்யாத, என்னென்னமோ சொன்னான். ஆண்டவர் அவருக்காக ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். இன்றைக்கி உலகத்தில் பெரிய காரியம் என்ன தெரியுமா? சென்னையில் ஒரு இடத்துல இப்போ ஏர்போர்ட் வருதா, அந்த ஏர்போர்ட்டை சுற்றி சிட்டி கட்டுறாங்க. அந்த சிட்டியில் மழை பெஞ்ச உடனே தண்ணி 4 மாடியில் நிற்கும். அப்புறம் வெளியே 2 மைக்கில் பேட்டி கொடுப்பான். புதிய தலைமுறையில் 2 கோடிக்கு வீடு வாங்கினேன் சார், மழை பெய்யும்போது வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு. நீ வீடு வாங்கலடா, நீ குளத்தை வாங்கியிருக்க. நீ எனக்கு வாங்கியிருக்க? ஆமாம். நேரெலாம் நீங்கள் ஒன்றும் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வரும்போது அறுவடை செஞ்சு போட்டிருந்தாங்க. அப்போ தான் அறுத்துருந்தாங்க. அறுத்ததெல்லாம் தள்ளி போட்டு குழியை தோண்டி என்ன கட்டிட்டோம்? வீட்டை கட்டிட்டோம். அவன் தான் முடிஞ்சு. என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு லெக்கு இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் லாபமாக இருக்கலாம், பதவி லாபமாக இருக்கலாம், பணம் லாபமாக இருக்கலாம், உறவுகள் லாபமாக இருக்கலாம். எனக்கு லாபம் தான்டா நீங்களாம், ஆனால் எனக்கு லெக்கு இருக்குது. எனக்கு ஒரு லெக்கு இருக்கிறதுனால சில விஷயங்கள் எனக்கு குப்பையாக தான் இருக்கணும். அது குப்பை தான், அந்த குப்பை தான், அதை நான் தோண்டக்கூடாது. எனக்கு ஒரு லெக்கு இருக்கிறதுனால நான் பிடிக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நான் சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நான் ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. என் ஜனம் சுற்றி ஆண்டவர் அறியாமல் இருக்கிறேன். சாரல் நவரோஜி அம்மா பாடினாங்க, என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறது, என்னை விட்டோடும் என் ஜனமே. அவர் ஜனம் போயிட்டுருக்கு. யார் போவா? என்னை குறித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, என்னை ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, என்னை அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, என்னை தூக்கி எடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. பந்தய பொருள் காத்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கடைசி மறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுதுறாரு, அதை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். 2 தீமோத்தேயு 4. இதுதான் அவருடைய லாஸ்ட் கடிதம், லாஸ்ட் எழுத்துக்கள். இது மாதிரி தான் என் விசுவாசிங்க எல்லாரும் உங்களை பார்க்க வரும்போது சொல்லணும். என்ன சொல்லணும்? 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை, ஏனென்றால் 6ஆம் வசனத்துலேருந்தே போடுங்க. ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக என்ன செய்யப்பட்டு போகிறேன்? வார்க்கப்பட்டு போகிறேன். மொத்தமாக போகிறேன், ஆண்டவர்கிட்ட போகிறேன், பான பலியாக போகிறேன். நான் உடம்பிலிருந்து போகும் காலம் வந்துவிட்டது, என் உடம்பிலிருந்து உயிர் பிரியும் காலம் வந்துவிட்டது. உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு தெரியுதே. என் உடம்பிலிருந்து உயிர் பிரிய போகிறது, என் தேகத்திலிருந்து என் உயிர் போக போகிறது. ரெடி ஆயிட்டேன். அடுத்த வசனத்தில் பாருங்கள். நல்ல போராட்டத்தை, ஓட்டத்தை, அங்கே ஓட்டத்தை தொடங்கினேங்கிறாரு, இங்கே ஓட்டத்தை என்ன பண்ணுறாரு?
அங்கே பந்தய பொருள்ன்றாரு, இங்கே பெற்றுட்டேங்கிறாரு. விசுவாசத்தை காத்து கொண்டேன். அடுத்து பாருங்க, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு டைம் இருக்குல்ல. ஒலிம்பிக்கில் எல்லாரும் ஓட்ட போட்டாங்க, ஓட்டினாங்க. ஆனால் பரிசளிப்பு விழாவுக்கு ஒரு நேரம் இருக்குல்ல, ஒரு டைம் இருக்குல்ல. அவர் உலகத்துக்கு நியாயம் தீர்ப்பு கொடுப்பார், நமக்கோ நீதியின் கிரீடத்தை தரப்போகிறாரு. அல்லேலூயா. அந்நாளிலே அதை தந்தருள்வார். நமக்கு பரிசளிப்பு விழா இருக்கு. அப்போ கவனிங்க, பரலோகம் போனோம் உட்கார்ந்தோம் பாட்டு பாடினோம் இல்லை, மறுபடியும் 1000 வருஷ அரசாட்சியில் நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய பரிசு தரப்போகிறேன். அந்த பரிசு வாங்க போகணுமா நீங்கள்? எனக்கு ஒரு லெக்கு இருக்குது, அந்த லெக்கை நோக்கி நான் ஓட போகிறேன். எனக்கு மாத்திரமல்ல, இந்த சபைக்கும் தந்தருள்வார். யாரெல்லாம் அவரை விரும்பி பாடுறாங்களோ, யாரெல்லாம் விரும்பி அவருடைய சபைக்கு வர்றாங்களோ, யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ, எனக்கு அவர் பிரசன்னம் போதுங்க. சாப்பாடு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, அவர் பிரசன்னம் மட்டும் போதுங்க. ஆமாம், அப்படி தான் சொல்கிறீங்க. நான் நேற்றுலாம் அந்த சபை வெறுமையாக இருந்துச்சு. நீங்கள் வரும்போது அவருடைய பிரசன்னம் வந்துடுது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் இருந்தாலும், லட்சமாக எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலும், தேவ ஜனங்கள் மத்தியிலே ஒரு உலாவி வர்றாருல. நாளைக்கு காலையில் இப்படி இருக்குமான்னு தெரியாது. அந்த பிரசன்னம் இருக்கும்போது, அதை விரும்பும்போது, அது ரொம்ப பாக்கியம். அதனால தான் சபையே பாதி ஓட்டம் ஓடிட்டோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு லெக் இருக்கட்டும். நம்ம எல்லாரும்